எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு மதத்தை சார்ந்துதான் இருக்கேன். கொஞ்ச நாளா என்னன்னு தெரியல, நான் எது வேணாலும் நடக்கவே மாட்டிருக்கு. ஐ திங்க் என் கடவுளுக்கு தான் பவர் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கன்வெர்ட் ஆகலான்னு இருக்கிறேங்க. எந்த கடவுளுக்கு மாத்தலாம்? அந்த கடவுளுக்கு கண்டிப்பா சக்தி இருக்கணும். அப்படிப்பட்ட கடவுள் ஏதாவது இருக்கா? இது மாதிரியான கேள்வி உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு பதிவு கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின், ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லீம் இருக்கிறாங்க. இந்த 3 நபருமே பாத்தீங்கன்னா தனித்தனியா ரொம்ப நல்லவங்க. ஸோ அவங்க கிட்ட குறைன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அவ்வளோ நல்ல மனசு உள்ள அவங்களுக்குள்ளேயும் ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு. அது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மதம் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்ப அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அவங்க மதத்துக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி சண்டை போட ஆரம்பிப்பாங்க. எவ்வளோ மோசத்துக்கு, எவ்வளோ அடிமட்டத்துக்கு இறங்கி அலச முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி சண்டை போடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற 3 பேரோட கதையை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த பிரச்சனை அவங்கள மட்டும் பாதிச்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மற்ற குடும்பத்தையும் அது ரொம்ப பாதிக்குது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் கம்யூனிட்டி பீப்புளெலாம் ஏன் பின்னாடி வாங்க, நம்ம எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து அவங்கள தாக்குறோம் தூக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் ஏன்டா அவனை தாக்கணும், நான் ஏன்டா அவனை தூக்கணும், அவன் பாட்டில் ஏதோ பண்ணிட்டு போறான்டா விடுடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி விட முடியும், அவன் பண்ணுறது ரொம்ப தப்பு, அதெல்லாம் நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க அவங்களுக்குள்ளேயே நிறைய டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் பிடிக்காட்டியும் வேற வழி இல்லாம அங்க போய் நிக்க வேண்டியதா நிறைய மக்கள் இருக்காங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த அசோசியேஷன்ல வந்து ஒரு பிலாசபரை வந்து கூப்பிடுறாங்க, ஒரு தத்துவ மேதை அவரை வந்து கூப்பிடுறாங்க. இவங்க உடனே சொல்லிடுறாங்க, அவன் முதல்ல யாரு, அவன் என்ன ஆளு, அவன் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது பேசினாலும் நான் டென்ஷன் ஆயிடுவேன், சரியா, அவன் வந்து என் மதத்தை ஆளுனா சொல்லு, நான் அலோவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த 3 பேருமே அவங்களோட மதத்தாளுனா மட்டும்தான் ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. கடைசியில அசோசியேஷன்ல என்ன ஒரு முடிவு பண்றாங்களா, இவர் எந்த மதம் சார்ந்தவரும் கிடையாது, அவரோட பொது கருத்தை தான் சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓ, மதம் சார்ந்தெல்லாம் எதுவும் பேச மாட்டார்ல, அதெல்லாம் பேச மாட்டாங்க, அப்புறம் என்ன பேசிக்கிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த 3 பேரும் அக்ரி சொல்லிடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி அன்னைக்கு அசோசியேஷன்ல வந்து அந்த பிலாசபர் வராரு. அவரோட தத்துவங்களையும் அவருக்கு இது வரைக்கும் நடந்த நிறைய விஷயங்களையும் அவர் வந்து ஷேர் பண்றாரு. இந்த 3 பேரும் தெரிச்சிடுறாங்க. பா, என்னப்பா இப்படி பேசுறான், ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு, அவர் பேசுறப்ப லைட்டா ஹிந்து வாட அடிக்குது, அவர் கண்டிப்பா ஹிந்துவா தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த ஹிந்து பர்சன் நினைச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த கிறிஸ்டின் என்ன யோசிக்கிறான், இல்ல இல்ல, அவர் பேசுறதுப்ப நிறைய ஸ்லாங் பார்த்தா அந்த தமிழ்லே தெரியும், அவர் நம்ம ஆளுதான்ப்பா, அவர் கண்டிப்பா பாரு, அவர் இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. 3ஆவதா இருக்கிற நபர் சொல்றாரு, வாய்ப்பே இல்லப்பா, அவர் பேசுறப்ப நிறைய விஷயம் எங்களோட பொருந்துது. அப்ப யோசிச்சு பாருங்க, எங்களோட பொருந்துற மாதிரி சொல்லணும்னா அவர் எங்க ஆளா தானே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அவரு என்ன ஆளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்படியே சண்டை போட்டுருந்தா வேலைக்கு ஆகாது, பேசாம அவர்கிட்டயே போய் கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவர்கிட்ட போய் கேட்க போறாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து சொன்ன நிறைய விஷயம் எங்களோட ஒத்து போகுது, நீங்க சொல்ற நிறைய கருத்து எங்களுக்குள்ள இருக்கிற பொதுவான நூலோட பொருந்தி போகுது, அப்படி இருக்கிறப்ப நீங்க எங்கால தானே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் தான் நெஞ்சில கையை வச்சுட்டு கேட்டு நிற்கிறாங்க. இவரா யாரா நீங்க? ஸோ பொதுவான கருத்துன்றது எல்லாருக்கும் பொதுவானது தானே, அது உங்களை மட்டும் எப்படி சார்ந்ததா இருக்கும்? அப்படிலாம் கிடையாதுப்பா, நான் எந்த ஒரு மத சார்ந்தவனும் கிடையாது, என்னோட கருத்தை நான் சொன்னேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி சரி, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? இல்ல நாங்க 3 பேருமே வெவ்வேறு கடவுளை கும்பிடுறவங்க, எங்களுக்குள்ள என்ன ஒரு கான்ஃபிளிக்ட்னா, என் கடவுள் தான் பெருசுன்னு நான் சொல்றேன், இவனுங்களாம் அவங்க கடவுள் தான் பெருசுன்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும், நான் தீர்வு சொல்லணுமா? எப்பா, நான் அசோசியேஷனுக்கு கெஸ்டா வந்தேன்ப்பா, ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வந்தேன்னா ஒரு குரு, அவ்வளவுதான். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு அது சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்பீங்கன்னா, இப்படி மதத்துல எது பெருசு அப்படிலாம் கேட்கிறேன், அதெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இன்ஃபுளுயன்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால உண்மையான தீர்வே சொல்ல மாட்டிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, எங்க 3 கடவுள்ல எந்த கடவுள் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒரு நாள்லாம் சொல்ல முடியாதுப்பா, அதெல்லாம் உட்கார வச்சு உங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது வரும் வராது, என்ன பிளஸ் மைனஸ், இதெல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா சொல்ல முடியும். அவ்வளவுதானே. இப்ப நாங்க 3 பேரும் உங்ககிட்ட வந்து ஒரு சீடர் மாதிரி இருந்தா உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க 3 பேர் என்கிட்ட சீடரா? யோ, உங்க அசோசியேஷன்ல பேசுறதுக்கு வந்திருக்கேன்ப்பா நான் ஒரு நார்மல் குரு, அவ்வளவுதான். உங்க பேர்லயே இருக்கு பாத்தீங்களா, அந்த குருன்ற அந்த டேர்ம், அதுதான் எங்க கண்ணை உறுத்துது. சோ அப்ப எங்களை தாண்டின விஸ்டம் எதுவும் உங்ககிட்ட இருக்குதானே? சரி,
ஒன்றும் பிரச்சனை வேண்டாம், உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நாங்க 3 பேரு ஒரு வாரம் வந்து உங்க ஆசிரமத்துல தங்குறோம். அந்த ஒரு வாரம் எங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்ப என்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கிற மாதிரி இவங்கிட்ட ஒண்ணு இருக்கும், அவங்கிட்ட ஒண்ணு இருக்கும். எங்க 3 பேரை அனலைஸ் பண்ணி பாருங்க. எங்களோட எந்த மதத்துல இருக்கிற நிறைய விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு, அப்ப அந்த கடவுள் தானே பெரிய பவர்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்ற மாதிரி இவங்களே சொல்றாங்க. யாரா அவனுங்க கிறுக்கு பயல கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கு. சரி ஓகேப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து தங்குறதுனா தங்குங்க அப்படின்ற மாதிரி அந்த குரு விட்டா போதும்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவங்களும் லேசப்பட்டவங்களாம் கிடையாது. ஒரு வாரம் தங்கறதுக்கு திங்கறதுக்கு என்னென்ன தேவையோ அம்புட்டையும் வாரி ஒரு வண்டியில போட்டு 3 பேரும் கிளம்பிடுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டே சந்தோஷமா இருக்கு. அப்பாடா எக்கேடோ கெட்டு ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டு போனீங்களாடா இந்த அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த 3 பேரும் அந்த குருவோட ஆசிரமத்துல போய் தங்குறாங்க. சோ ஆரம்ப காலகட்டத்துல இவங்க எல்லாருக்குமே என்னென்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த குரு ஒரு நாள் ரொம்ப காலங்காத்தால எழுந்து சூச்சு போலான்னு எழுஞ்சுக்கிறாரு. அந்நேரத்துல ஒரு இஸ்லாமிக் நபர் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு. அட பாவி, இவ்வளவு காலங்காத்தால எழுந்து ப்ரே பண்றியா, சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி அவரோட தோலை தட்டி கொடுத்துட்டு போறாரு. அந்த இஸ்லாமிக் நபருக்கா, ஆஹா காலங்காத்தால நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்ப்பா, நீ வேணா பாரு கடைசியா கண்டிப்பா வந்து என் கடவுள் தான் பெருசுன்னு சொல்லுவாரு பாரு அப்படின்ற மாதிரி அந்த இஸ்லாமிக் நபர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி ஒரு 8 மணி வாக்குல குளிக்கலான்னு போனா வெளியே வந்து பார்த்தா அந்த ஹிந்து நபர் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் குளிச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த சாமிக்கு போட்டோ போட்டு மாலை போட்டு படையல் போட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. யார் அவன் இவ்வளவு காலையில எழுந்து இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு எல்லாரையும் தயார் பண்ணது இல்லாம அவனும் தயாரா ரெடியா இருக்கிறானே, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோலை தட்டி கொடுத்துட்டு போறாரு. இப்ப அந்த ஹிந்து நபரை கையிலேயே பிடிக்க முடியல. நம்ம எதையோ சாதிச்சோம்டா, யாரு ஃபர்ஸ்ட் எழுஞ்சுக்கிறான்றது முக்கியம் இல்ல, யார் எல்லா வேலையும் ஃபர்ஸ்டே முடிக்கிறான்றதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி குரு ரொம்ப வந்து காமாதான் இருக்கிறாரு. நைட்டு தூங்கலான்னு போறாரு. கதவு திறந்து பார்த்தா அந்த கிறிஸ்தவ நபர் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அட யார் அவரு, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கூட ப்ரே பண்றாரு, சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி அவரோட தோலையும் தட்டி கொடுத்துட்டு போறாரு. இப்ப கிறிஸ்துவ நபரா யோசிக்கிறாரு, முதல்ல யாரு போறான்றது முக்கியம் இல்ல, முழுசா யாரு முடிக்கிறான்றதும் முக்கியம் இல்ல, கடைசியா யாரு என்ன பண்றாங்கன்றதுதான் முக்கியம். எப்படி பார்த்தாலும் ராத்திரி படுக்கிறப்ப கூட ஒருத்தனுக்கு கடவுள் ஞாபகம் இருக்கு பத்தியா, அவன் தான் பெருசுன்னு முடிவு சொல்லுவாங்க, எப்படியே நான் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க பாரு அப்படின்ற மாதிரி இந்த கிறிஸ்துவ நபர் நான் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு வழியா நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசி நாள், அதாவது அந்த தீர்வை அந்த குரு வந்து சொல்ல வேண்டிய அந்த கடைசி நாள், அந்த பிலாசபரா யோசிக்கிறாரு, இவங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி அன்னைக்கு ஆக்சிடென்டலா கடவுள் அருளால ஒரு விஷயம் நடக்குது. அந்த 3 பேருக்குமே வைத்த வலி தாங்கிக்கவே முடியல. 3 பேரும் கதறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க. அவங்களுக்கு வைத்த வலி போன பாடு இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல இந்த குரு என்ன சொல்றாரு, என்னப்பா ஆளாளுக்கு துடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப, இல்ல எங்க 3 பேருக்குமே வயிற்று வலி பயங்கரமா இருக்குங்க, வயிற்றுக்குள்ள நமிதா போய் டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குது, திக்கு திக்குன்னு குதிக்கிறாங்க வயிற்றுக்குள்ள யாரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திங்கு திங்குன்னு குதிக்கிறாங்களா, என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி நீங்க தான் 3 பேருமே வந்து 3 மதத்தை சார்ந்தவங்களாச்சு, உங்க கடவுள் கிட்ட வேண்டுக்குப்பா, உங்க கடவுளுக்கு உண்மையா பவர் இருந்துச்சுன்னா உங்க வயிற்று வலி சரியாயிடும். ஆமா ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான், வயிற்று வலியில கடவுளை மறந்துட்டோம், இப்ப போய் ப்ரே பண்றேன், எனக்கு உடனே சரியாயிடு பாருங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு 3 பேரும் 3 ரூம்குள்ள போறாங்க. கடவுள் கிட்ட வந்து பயங்கரமா உருகி உருகி வேண்டுறாங்க. பட் அவ்வளவு உருகியும் ஒன்னும் நடக்கல. வயிற்று வலி ஸ்டில் இருந்துட்டு தான் இருக்கிறாரு. இந்த குரு போயிட்டு கதவு தட்டுறாரு 3 பேர் கதவையும். 3 பேரும் கதவை திறக்கிறாங்க, துடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வயிற்று வலி தாங்க முடியாம. ஐயோ என்னை எப்படியாவது காப்பாத்துங்க குருவே, உங்களை நம்பிதானே ஆசிரமத்துக்கு வந்தீங்க, என்னத்தை கொடுத்தீங்களோ தெரியல, வயிற்று வலி இப்படி வலிக்குதே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் புலம்பிட்டே இருக்காங்க. அவரா யோசிக்கிறாரு, சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, நேரா மேல போங்க, லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அங்க ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல வந்து ஒரு ஓலைச்சுவடி இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஓலைச்சுவடி அந்த 3 பேரும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுல ஒரு குறிப்பு இருக்கு, இந்த வயிற்று வலிக்கு தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்கு. அந்த குறிப்பை வந்து அவர் சொல்றாரு, இதை 3 பேரும் படிச்சுக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னு 3 பேரும் மறுபடியும் அந்த ரூம்குள்ள போறாங்க. அதுல என்னென்ன போட்டிருந்துச்சோ அது எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த ரெமெடியெல்லாம் ட்ரை பண்ணி முடிச்ச உடனே பார்த்தோன்னா 3 பேருக்கும் வயிற்று வலி சரியாயிடுச்சு. அந்த 3 பேரும் ஆச்சரியப்படுறாங்க, அது எப்படி, இந்த ஓலைச்சுவடியில இருக்கிறத படிச்ச உடனே நம்ம அதுல இருக்கிறத ஃபாலோ பண்ண உடனே எல்லாமே சரியாயிடுச்சே, வாட் அ மிராக்கிள் இஸ் திஸ். சரி இந்த ஓலைச்சுவடி கண்டிப்பா ஹிந்து சம்பந்தப்பட்ட ஓலைச்சுவடி தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இன்னொருத்தர் அதெல்லாம் கிடையாது, இது வந்து அந்த காலத்துல எழுதின ஓலைச்சுவடி, கண்டிப்பா இது வந்து இயேசுநாதர் காலகட்டத்தில் இருந்த ஓலைச்சுவடியா தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி 2வது நபர் கேட்கிறார். 3வது கிடையவே கிடையாது, நபிகள் நாயகம் அவர் கைப்பட எழுதுற கடைசி ஓலைச்சுவடியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுப்பா, இது சாதாரண ஒரு குறிப்பு, இந்த குறிப்புல எந்த இடத்துலயாவது மென்ஷன் பண்ணிருக்கா, இந்த குறிப்பை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ஹிந்து நபருக்கு மட்டும்தான் வயிறு வலி போகும் அப்படின்னு எழுதியிருக்கான்னா முதல் தலையை குனிஞ்சுக்கிறான். 2வது
இந்த இது வந்து கிறிஸ்டினுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு ஏதாவது எழுதிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 2வது நம்பரும் தலையை குனிச்சிடுறாங்க. அடுத்து இந்த ரெமெடி வந்து கண்டிப்பா வந்து ஒரு இஸ்லாமிய நபருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு எழுதிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே 3வது நபரும் தலையை குறிச்சிடுறாங்க. எப்படி ஒரு பிரச்சனைக்கான தீர்வு வந்து எல்லாருக்கும் பொதுவானதோ, கடவுளும் எல்லாருக்கும் பொதுவானவர் தான். அவர் வந்து கிறிஸ்தவராகவும் இருக்கலாம், அவர் இஸ்லாமியராகவும் இருக்கலாம், அவர் ஒரு ஹிந்துவாகவும் இருக்கலாம். ஆனா அந்த கடவுள்ன்றவர் எல்லாருக்கும் பொதுவானவருப்பா, கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களா தலையை குடிஞ்சாங்களே தவிர சில விஷயத்தை அக்ரி பண்ணிக்கவே இல்லை. அது அந்த குருவும் புரிஞ்சுக்கிறாரு. சரிப்பா, உன் கடவுள் என்ன சொல்லியிருக்காங்க? அன்பே சிவம் தானே சொல்லியிருக்காங்க. அங்க அவர் சிவன் எதை சொல்றது? அன்பதான்ப்பா சிவன் சொல்றாரு. அன்பை எல்லாருக்கும் கொடுப்பா, அன்பு பகிரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே கிறிஸ்துவரை பார்த்து சொல்றாரு, உங்களோட மதத்துல என்னப்பா சொல்லியிருக்காங்க? அன்பை பகிருங்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல மதத்தை பகிருங்கள்லாம் சொல்லியிருக்காங்க கிடையாதுப்பா, அன்பை பகிருங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களால எந்த அளவுக்கு அன்பை பகிர முடியுமோ அந்த அளவுக்கு அன்பை வந்து பகிருங்க. 3வது அந்த இஸ்லாமிய நபரை பார்த்து சொல்றாங்க, இது அன்பு மார்க்கம் தான் பல இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அன்பு மார்க்கம்னு எதப்பா சொல்றாங்க? அந்த அன்பை எந்த அளவுக்கு வந்து உங்களால் எலாபரேட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, அதே அளவுக்கு அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றது தானப்பா இஸ்லாமிய மதமும் சொல்லியிருக்கு. ஸோ 3 மதமும் சொல்ல வர கருத்து என்னமோ ஒன்று தான். அதனால தான் அன்றைக்கி நான் பேசின விஷயம் உங்கள் 3 மதத்துக்குமே பொதுவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சே தவிர நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் கிடையாது அப்படின்னோடனே இப்போ தான் அந்த 3 பேருக்கு லைட்டாக வந்து புரிய வருது. ஓகே, கடவுள்ன்றவர் ஒருத்தர் தான் அப்படின்றத அந்த 3 பேரும் ஏதோ பட்டும் படாம தொட்டும் தொடாம வந்து ஒத்துக்கிறாங்க. பட் இப்போ அந்த 3 பேருக்கும் ஒரு டவுட் வந்துருச்சு. நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா நடந்ததெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்ப எங்க எல்லாருக்குமே கடவுள்ன்றவர் ஒருத்தர் தான். ஆனா அந்த ஒருத்தர் யாரு? ஹிந்து தானே அப்படின்னு இவர் கேட்கிறார். அதெல்லாம் கிடையாதுப்பா, அந்த கடவுள் ஒருத்தர் தான், அது ஜீசஸ் தான்ப்பா, ஜீசஸ் மட்டும் தான்ப்பா அப்படின்னு 2வது ஆள் சொல்றாரு. 3வது அவர் சொன்னாரா? அவர் இன்னும் சொல்லியே முடிக்கிற, அல்லா தானே அது அப்படின்ற மாதிரி 3 பேரும் கேட்டுட்டு இருக்காரு. டேய், இன்னும் நீங்க திருந்தலையாடா அப்படின்ற மாதிரி அந்த குரு யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கடவுள் ஒருத்தன் தான்ப்பா, அந்த கடவுள் வேற யாரும் கிடையாது, நீங்க தான் அப்படின்னும். எது, நான் கடவுளா அப்படின்ற மாதிரி 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஆமாப்பா, நீங்களும் கடவுள் தான். 1,00,00,000 விந்தணுல ஒரே ஒரு விந்தணுவா முளைச்சி இன்னைக்கு இவ்வளோ பெரிய உருவம் பெற்றிருக்கீங்க. நீங்களே பெரிய அதிசயம் தான்ப்பா. இப்போ உங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தை உங்களால சரி பண்ண முடியும்னா அவங்களோட கண்ணுல ஒரு கடவுள் தெரிவாரு, அது நீங்க தான். ஸோ உங்களால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்றப்ப அவங்களோட பார்வையில நீங்க மட்டும்தான் கடவுளா தெரிவிங்க. ஸோ உங்கள இருக்கிற ஒவ்வொருத்தருமே கடவுள் தான். அந்த கடவுளை வெளியே எங்கேயும் தேடாதீங்க, உங்களுக்குள்ளதான் அந்த கடவுள் இருக்கிறாரு. நீங்க தான் அந்த கடவுள். கடவுளை பார்க்க முடியாது, உணர முடியும். ஸோ அந்த உணர்ச்சியை நீங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. அவங்களோட பார்வையில இருந்து நீங்க எப்பவுமே கடவுள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த 3 பேரும் ஃபைனலா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர், அவர் ஒருத்தர் தான். அது என்னோட பார்வையிலேருந்து இப்படி இருக்கட்டும், அவரோட பார்வையிலேருந்து இப்படி இருக்கட்டும், என்னோட பார்வை தான் சரி, அவரோட பார்வை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாது. அதே தான் அவருக்கும், அவரோட பார்வை சரி தான், என்னோட பார்வை தப்புன்னு அவரும் சொல்லக்கூடாது அப்படின்றத அந்த 3 பேருமே ரியலைஸ் பண்ணுறாங்க. 3 பேருமே அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் நினச்சின்னுக்கிறாங்க, போகிறப்பே இம்புட்டு பிரச்சனையை கிளப்பிட்டு போனாங்க, வர்றப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல, 144க்கெலாம் ரெடியாக இருங்கப்பா அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே நடந்த விஷயமே வேறு. அந்த 3 பேரும் ஒரே வண்டியில் வராங்க, ஒன்றா வராங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜனங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, போகும்போது அப்படி போனாங்க, இப்போ இப்படி வராங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா அந்த 3 பேருக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஒரு வழியாக அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிய வந்துருச்சு. கண்டிப்பாக மனிதம் தான் போற்றப்பட வேண்டும், மதத்தை தாண்டியும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இங்கே சக மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு சக மனுஷன் தான் நிற்கிறான். கடவுள் எல்லா சமயத்துலேயும் பூமிக்கு ஒவ்வொருத்தரையாக காப்பாற்றிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கடவுளை கொடுத்துருக்காரு. நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்ம உணர்ந்துட்டோன்னா எதிரில் இருக்கிறவன் கஷ்டப்படுறப்ப நம்ம அவனுக்கு உதவி பண்ண முடியும். அப்படி நம்ம உதவி பண்ணனா அவனோட பார்வையில் நம்ம தான் கடவுள் அப்படின்றதோட இந்த பாட்காஸ்ட்டை நான் முடிக்கிறேன். ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஒரு நாள் ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.
இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்குறப்ப உங்களோட கவனம் அடுத்து என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்றதுல போகவே இல்லை. கமெண்ட்டில் யார் யாரெல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணும்னு தோணவே இல்லை. என்னோட மொத்த கவனமும் இந்த பாட்காஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிச்சு, அது கடைசியில் எப்படி கொண்டு போய் முடிக்க போகிறாங்க, இதில் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்குது. இந்த கான்சன்ட்ரேஷன் பவரை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்களோட பர்சனல் லைஃப்லையும் போடுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் தேவையுள்ள விஷயம் தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு நம்மளை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த தேவையுள்ள விஷயங்களை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்க போகிறதே கிடையாது. ஸோ அதனால் உங்களோட ஒருமித்த கவனத்தை அந்த தேவையுள்ள விஷயத்து மேலே மட்டும் செலுத்துங்க. உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்ன பற்றியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாட்சிட்டு தான் இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குற விஷயமெல்லாம் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் தான். இந்த 2 விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.